டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பாரு. வித்யா, என்னாச்சு? ஆட்டோ புக் பண்ணீங்களா இல்லையா? புக் ஆயிடுச்சு பாலா. ஆனா ரொம்ப நேரமா 4 நிமிஷமே காட்டுது. ஆட்டோ நகர மாதிரியே தெரியல பாலா. டிரைவருக்கு கால் பண்ணி பாருங்க. பாலா ஃபுல் ரிங் போகுது, ஆனா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ பாலா, அந்த ஆளும் கேன்சல் பண்ணிட்டான். வேற ஏதாவது சர்வீஸ்ல புக் பண்ணுங்க. 3 ஆப்ல மாறி மாறி பண்ணி பார்த்துட்டேன். 3 பேருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமே நான் புக் பண்றதா இல்ல, டைம் தான் வேஸ்ட் ஆகுது. சரி, அப்ப ரன்னிங் ஆட்டோ ஏதாவது வரும், பிடிச்சிட்டு போயிடுங்க. என் வண்டி இருக்கும்போது நான் ஏன் ஆட்டோல போகணும்? இது உங்க வண்டியா? என்ன சொல்றீங்க? என் புருஷனோட வண்டி என் வண்டி தானே. உங்க நான் ஆட்டோக்காக தவிக்கிறத பார்த்துட்டு அவரே என்ன டிராப் பண்ண மாட்டாரா என்ன? சாரி வித்யா, எனக்கு காலேஜ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும். உங்க வைஃப கூட்டிட்டு போறதை விட உங்களுக்கு காலேஜ் வேலை தான் பெருசா போயிடுச்சுல. இன்னைக்கு நீங்க தான் என்ன டிராப் பண்றீங்க. வண்டி எடுங்க. வித்யா, சொன்னா புரிஞ்சுக்குங்க, நான் உடனே கிளம்பணும். என்ன டிராப் பண்ணிட்டு நீங்க எங்க வேணா போங்க. இல்லனா இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன்ப்பா. டேய், கே தூக்கு மாட்டு தொங்குடி. இவட போராடுறதுக்கு இவளை கொண்டு போய் டிராப் பண்றதே பெட்டர். என்ன யோசிக்கிறீங்க? டிராப் பண்றீங்க தானே? வேற வழி. வாங்க, இந்தாங்க இந்த ஹெல்மெட்டை மாட்டிங்க. எனக்கு எதுக்கு ஹெல்மெட்? ஏங்க, யாராவது உங்களை பார்த்துட்டா நல்லா இருக்காதுங்க. யார் என்ன பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. என் வீட்டாளுங்க பார்த்துட்டு கேட்டாலும் பாலா சார் கூட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரேன்னு ஓப்பனா சொல்லுவேன். நான் உங்க பின்னாடி உட்காந்துட்டு வரதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? பைக்கை எடுங்க பாலா. வித்யா, என்ன பண்றீங்க? ஏன் இதுல என்ன இருக்கு? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. இதுல என்ன இருக்கு பாலா? யாரும் செய்யாதையா செஞ்சிட்டோம். புருஷன் பொண்டாட்டி வண்டியில போகும்போது இப்படி நெருக்கமா இருக்கிறது சகஜம் தானே? சரிப்பட்டு வரமாட்டா. ஒரு நிமிஷம் இறங்குங்களா? எதுக்கு பாலா? ப்ளீஸ் இறங்குங்க, ப்ளீஸ். வித்யா, நீங்க ஆட்டோலயே போயிடுங்க ப்ளீஸ். ஆட்டோ கிடைச்சா நான் போக மாட்டேனா? இப்ப என்ன தனியா விட்டு நீங்க போக போறீங்க அதானே? வித்யா, இங்க பாருங்க, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு க்ளோஸா பழகிறது எனக்கு சரியா படல. உங்க வீட்டுல தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்றது வேற விஷயம். ஆனா யாரோ ஒருத்தர் உங்க வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் சுத்தலாமான்னு கேட்டா அவங்களுக்கும் அசிங்கம், நமக்கும் சங்கடம். நம்ம அந்த சான்ஸை கொடுக்க கூடாதுங்க. நாங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சாரி. பாலா, நீங்க ஏன் சாரி எல்லாம் கேக்குறீங்க? என் மேல இருக்க அக்கறையில தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதான்னு அலையுறாங்க. ஆனா நீங்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க. நான் உங்க மேல பைத்தியமா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். வேற ஏதாவது பேசியிருக்கணுமோ? நான் நினைச்சதை முடிக்கிறதுக்குள்ள இவன் என்ன பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு. ஐயோ, ஆட்டோ வந்துச்சு சாமி. தெய்வமே, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆட்டோ